ஒரு நேர்மையான மன்னர் ஒரு சிறிய கிராமத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவரிடம் மக்களுக்காக மிகுந்த அன்பும் பொறுப்பும் இருந்தது. ஆனால் வயதாகிவிட்டதால் அவர் அரியணையை தக்க வைத்துக் கொள்ள ஒருவரை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மகன் இல்லாததால் நாட்டில் உள்ள இளைஞர்களில் ஒருவரை இளவரசராக தேர்ந்தெடுக்க அவர் முடிவு செய்தார். அதற்காக ஒரு நாள் அனைத்து இளைஞர்களையும் அரண்மனைக்கு அழைத்தார். நான் முதியவனாகிவிட்டேன், எனக்கு பிறகு என் நாட்டை ஆள யாரும் இல்லை, உங்களில் ஒருவரை என் வாரிசாக விரும்புகிறேன் என்று அறிவித்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை கொடுத்து, இந்த விதையை நீங்கள் வீட்டில் விதைத்து 1 மாதத்தில் அதை ஒரு செடியாக வளர்த்து மீண்டும் கொண்டு வாருங்கள். யார் சிறந்த முறையில் வளர்த்திருப்பாரோ அவர்தான் இளவரசராவார் என்றார். எல்லா இளைஞர்களும் மகிழ்ச்சியுடன் விதைகளை எடுத்துச் சென்றனர். அவர்களில் ஒருவன் ஒரு ஏழை தாயின் மகன். அவன் அந்த விதையை குழியில் நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். ஆனால் 1 மாதம் ஆன போதும் விதை முளைக்கவே இல்லை. அவனது மனம் துவண்டது. அம்மா, நான் என்ன செய்கிறேன், விதை முளைக்கவில்லையே என்றான். அவனது தாய் மென்மையாக கூறினாள், மகனே, நீ முயற்சி செய்தாய், அது முளைக்காதது உன் தவறு இல்லை, உண்மையை சொல்லும். அவன் சரி என்று கூறி காலியான ஒரு குடுவையில் மண் மட்டும் வைத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். மற்ற இளைஞர்கள் எல்லோரும் பெரிய செடிகளுடன் வந்திருந்தனர். மன்னர் அந்த இளைஞனை பார்த்தவுடன், உன் செடி எங்கே என்று கேட்டார். அவன் நாணத்துடன், மன்னா, விதை முளைக்கவில்லை, ஆனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை என்றான். மன்னர் அதை கேட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தார். இவன்தான் என் நாட்டின் உண்மையான இளவரசன் என்று அறிவித்தார். அந்த கூறு கேட்ட மற்ற இளைஞர்கள் ஆச்சரியத்தில், இவனுக்கு செடியே இல்லையே, எங்களோடு வளர்ந்த செடிகளை பாருங்கள் என்று குரல் கொடுத்தனர். அப்போது ராஜா கூறினார், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதை வேக வைத்த விதை, அவை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் வேறு விதைகளை விதைத்து என்னிடம் பொய் சொன்னீர்கள். இவன்தான் உண்மையை கூறியுள்ளான். எனவே இவன்தான் இந்த நாட்டை ஆளப் போகும் இளவரசன் என்று அவனுக்கு இளவரசன் பட்டம் கொடுத்தார். கருத்து: நேர்மை ஒரு நாளில் வெல்லாமல் இருக்கலாம், ஆனால் இறுதியில் வெல்வது அது மட்டுமே.